அது "உன் பேரே தெரியாது, கூப்பிட முடியாது" ஆமா, நாமத்குமாருடைய ஆமா, வரிகள். ஆமா. அது எப்படி வந்தது சார்? வரி பாட்டாச்சா? அது எப்படி அந்த பின்னணி என்ன? ஆக்சுவலா இந்த சாங் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கம்போஸ் பண்ணிட்டேன். ஓகே. டியூன் வந்து கம்போஸ் பண்ணிட்டேன். இந்த படத்துல அ நெறையா எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் கம்போஸ் பண்ணேன் ஆக்சுவலா. பர்ட்டிகுலரா இந்த பாடல் வந்து கம்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எழுதுனது. இந்த சாங் வந்து நா. முத்துக்குமார் சாருக்கே ஒரு 2, 3 வெர்ஷன் ஆயிடுச்சு. ஓ! ஃபர்ஸ்ட்டு ஒரு வெர்ஷன் குடுத்தாரு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா டைரக்டர் வந்து மைண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு. இது வேணாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போலாமே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் செகண்டா ஒரு ஆப்ஷனும் எழுதினாரு. எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுலயும் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. இல்ல இன்னொரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, "நீங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வாங்க" அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டாரு. நாங்க 2 பேரும் அங்க போனோம். அங்க போன உடனே அந்த பேடு, பேப்பர்லாம் என் கையில குடுத்துட்டாரு. "நான் சொல்றேன் எழுது" அப்படின்னு சொன்னாரு. ஓ! சரி நான் எல்லாம் அந்த பேட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த டியூன போட்டுட்டு, அப்ப வந்து டைரக்டர் கிட்ட திருப்பி அந்த ஸ்டோரிய வந்து கேட்குறாரு. "நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத சொல்லுங்கன்னோனே" ம். அவர் வந்து பிரீஃப் பண்றாரு அப்படியே. "இந்த மாரி தான் உங்க கேரக்டர்" அப்படின்னோனே, அதுக்கப்புறம் தான் அவரு வந்து அ சரி நம்ம ஏன் அவங்க 2 பேருமே அறிமுகம் இல்லாதவங்க. அவங்க பேர் என்னன்னு தெரியாது. ஸோ உன் ம். பேரே தெரியாதுன்ற மாரி பேர வச்சு நம்ம இந்த சாங் பண்ணலாம். ஏதோ ஒரு முழுக்க பேர் வச்சே இருக்கும் அது. ஆமா. பேரே கிடையாது. அதுல ஒண்ணும் பெரிய இதுவா இருக்காது. ஆமா. ஆனாலும், அவர் அந்த கான்செப்ட் ஒண்ணு புடிச்ச உடனே அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அ டைரக்டர்லாம் "சூப்பரா இருக்கு சார். இது இப்படியே போலாம்" அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் தான் அவர் அந்த ஃபர்ஸ்ட் பல்லவி எழுதினோனே ஸ்டார்ட்டிங் வந்தோனே ஃபுல்லா அப்படியே ஒரே இதுல அப்படியே எழுதிட்டார். மேக்ஸிமம் 1 ஹவர்ல வந்து சாங்கே ஃபுல்லாவே முடிச்சுட்டோம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து நா. முத்துக்குமார் சார் வந்து பயங்கர இல்ல ஸ்பீடா இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு கண்ணதாசன் எம்எஸ்வி சினாரியோ பார்க்குற மாரி இருக்கு. நான் அப்படியே சொல்லிருவாரு, அப்படியே எழுதிக்குவோம் அப்படிங்கிற ஆமா. ஐயோ! நிஜமாவே நான் அவர வந்து ஒரு கண்ணதாசனா தான் நான் பார்க்குறேன். நா. வாவ்! முத்துக்குமார் சார. அவர் இல்லாதது தான் ரொம்ப எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தம் ஆக்சுவலி.